Hi friends, welcome back to Vasanth Tech. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மால் யூடியூபர்ஸ் யூடியூப்ல பண்ற பெரிய மிஸ்டேக் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏன் சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் டைம்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி மிஸ்டேக் நிறைய பண்ணேன். இப்பல 2 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மிஸ்டேக் நிறைய பண்ணேன். அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க நீங்க. இந்த வீடியோல சொல்ல போற 5 மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களோட சேனல் grow ஆகாது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வியூஸ் எதுமே சப்ஸ்கிரைபர்ஸ் எதுமே வராது. So இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். So இந்த வீடியோ just 5 செகண்ட் குள்ள ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆளுங்கற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, YouTube channel ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா எந்த ஒரு வியூஸும் வராது. எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா எந்த அளவுக்கு வியூஸ் வராது. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 200 வியூஸ் தான் வரும். உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா பெருசா எந்த அளவுக்கு வியூஸ் வராது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படினா வியூஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. Play Storeல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் அவேலபிளா இருக்கு. அந்த ஆப்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணி அதுல உங்களோட சேனல் வீடியோ பேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த லிங்க் பேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் வியூஸா இருக்காது. 48 இல்லனா 20 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் டிக்ரீஸ் ஆயிரும். வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. गाइस, ஒரு சில பெரிய யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க அப்படினா அவங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காண்டி அவங்களோட சேனல்ல இந்த மாதிரி ஆப்ஸ் ப்ரோமோட் பண்றாங்க. இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஸும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாது. சோ இந்த மாதிரி வியூஸ் இன்க்ரீஸ் பண்றத பண்ணாதீங்க. உங்களோட சேனல் grow ஆகாது. யூடியூப் என்ன பண்ணுவாங்க அப்படினா உங்களோட சேனல்ல வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன். அதுல என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோல ஒரு சில வீடியோல நல்லா வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆப்பை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் வியூஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணேன். 2 நாள் கழிச்சு எனக்கு வியூஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ச் ஹவரும் வரல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அதனால ட்ரை பண்ணலாம் சொல்றேன். எனக்கு அந்த சேனல் grow ஆகாம போயிடுச்சு. அந்த சேனல் ஸ்டைல ஷோ பண்றேன் பாருங்க. அந்த சேனல்ல எனக்கு வியூஸ் சுத்தமா வரல. அந்த சேனலை இப்போ டிராப் அவுட் பண்ணிட்டேன். गाइस, இப்போ ரெண்டாவது பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா ஸ்பாம் கமெண்ட்ஸ். ஏதாவது ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க ஸ்பாம் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாம் கமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்பாம் கமெண்ட் அப்படின்னா உங்களோட பெரிய யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க உங்களோட சேனல் லிங்க் பேஸ்ட் பண்ணி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஏதாவது ஒரு பெரிய சேனல்ல போயிட்டு இல்லைன்னா சின்ன சேனல்ல போயிட்டு ஒரு கமெண்ட் பண்றது. என்ன கமெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்றது. இதை யூடியூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஸ்பாம் கமெண்ட் அப்படின்னு தனியா லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால பாத்தீங்கன்னா உங்க சேனல் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. யூடியூப் உங்களோட வீடியோஸ் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இது பாத்தீங்கன்னா என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்றீங்க. என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நானே ஸ்மால் யூடியூபர் தான். என்னோட சேனல் நீங்க என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனல் ஸ்பாம் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஸ்பாம் லிஸ்ட்ல போட்டுட்டா உங்களோட சேனல் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாது. உங்க சேனலே grow ஆகாம போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா இதை நானும் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. நானே ஸ்மால் யூடியூபர் தான். என்னோட சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க. சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பாம் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இப்போ மூணாவதா பார்க்க போகிறது ஹை எக்ஸ்பெக்டேஷன். உங்களோட சேனல்ல ஸ்டார்டிங் டைம் யாருக்குமே வியூஸ் போகாது. என்னோட சேனல்ல வியூஸுங்கிறது அந்த அளவுக்கு போகலை. நானே ஸ்மால் யூடியூபர் தான், உங்களுக்கே தெரியும். என்னோட சேனல்ல வியூஸுங்கிறது கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற டயத்துல நீங்க ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது ரொம்பவும் தப்பு. நீங்க ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா 1K வியூஸ் போகணும், 2K வியூஸ் போகணும் இந்த மாதிரி நினைக்காதீங்க. அது கண்டிப்பா யாருக்குமே போகாது. ஒரு 10-15 வியூஸ் தான் போகும். அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் உங்களோட வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்க சேனல்ல போடக்கூடிய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. நீங்க ஒரு 100 வியூஸ் இல்லைன்னா 50 வியூஸ் இந்த மாதிரி வைங்க. அதனால அதை விட அதிகமாக போனாலும் உங்களுக்கு நல்லதுதான். உங்களுக்கு மோட்டிவா இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவா இருக்கும். ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை விட வியூஸ் கம்மியாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ போடவே தோணாது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவும் போட மாட்டீங்க. சேனலை ட்ராப் அவுட் பண்ணிடலாமா அப்படின்னு கூட தோணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் கூட ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. நீங்கள் கம்மியாக வச்சு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ போட மோட்டிவாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வச்சு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடவே தோணாது. ஸ்டார்டிங் டைமில் யாருக்குமே வியூஸ் போகாது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனலே எடுத்துக்கோங்க. गाइस, இப்போ நாலாவதா பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சஃபார் சப். गाइस, சஃபார் சப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் சப்வாட்ஸ்அப். அவங்க வந்து உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பெர்மனண்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் சேருவீங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு லிங்க்கை பேஸ்ட் பண்ணுவீங்க, உங்களோட சேனல் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க, அதை சென்ட் பண்ணி அவங்க வந்து உங்கள் சேனல் லிங்க்கை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பெர்மனண்டாக இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலுமே கூட அவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் சேனலில் போடக்கூடிய வீடியோஸை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து அதில் வந்து உங்களோட சேனல் லிங்க்கை பேஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெர்மனண்டாக இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோவும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து எனக்குமே நடந்துச்சு. ஸ்டார்டிங் டைமில் நானும் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போனாங்க. அதுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அதை விட கம்மியாகிட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக வர சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக பெர்மனண்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ 5ஆவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட். உங்களோட சேனலில் மிக்ஸ்டு கண்டென்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த சேனலில் ஒரு டெக் வீடியோ பார்த்து ஒரு ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வந்து அடுத்து வேறு ஏதாவது டாப்பிக்கில் ஒரு வீடியோ போடும்போது, எக்ஸாம்பிள் கேமிங்கே எடுத்துக்கோங்க, கேமிங் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்த்து வந்திருக்காங்க. கேமிங் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்க்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரே டாப்பிக்கில் வீடியோஸ் போடுங்க, அதனால ஒரே மாதிரியான ஆடியன்ஸ் வருவாங்க. நீங்கள் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய ஸ்மால் யூடியூபர்ஸ், அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அப்படி நீங்கள் உங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, நீங்கள் யாருக்காண்டி வீடியோ மேக் பண்ணுறீங்க, உங்களை சேனலில் போட வீடியோஸ் வந்து யார் பாப்பா அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் சேனலில் டாப்பிக்கை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டென்ட்டை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஒரே மாதிரியான வீடியோஸ் போடுங்க, அதாவது ஒரே டாப்பிக்கில் வீடியோஸ் போடுங்க, மாற்றி மாற்றி போடாதீங்க. அது வந்து உங்கள் சேனல் குரோவ் ஆகாமல் பண்ணிடும். காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் சொன்ன 5 மிஸ்டேக்கையும் உங்களோட சேனலில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னோட சேனல் ட்ரை பண்ணனால தான் அந்த சேனல் வந்து இப்போ ட்ராப் அவுட் பண்ணிட்டேன், சேனலே க்ரோவ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த அவ்வளோதான் காய்ஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.